பெங்களூரு சிறையில் சசிகலாவை தினகரன் தற்போது சந்தித்து வருகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, சற்று முன்னர் தான் தினகரன் அவர்கள் சிறைக்குள் சென்று சசிகலாவை சந்திப்பதா சொன்னீங்க. இந்த சந்திப்பு இப்போ எவ்வளவு நேரமா நடைபெற்று வருகிறது பாரதிராஜா? அதாவது தினகரன் அவர்கள் சிறைக்குள் சென்று சுமார் 5 நிமிடத்துக்கு மேலாகிவிட்டது. ஏற்கனவே நாம் கூறிய போது அவர் சிறை வாயிலில் காத்துக் கொண்டிருந்தார். தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டு உள்ளே சென்று சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் என்று கூறலாம். இந்த சந்திப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தற்போதுள்ள தமிழக அரசியல் சூழ்நிலையில் தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாகவே உள்ளது என்றதை அவரை தற்போது குறிப்பிட்டு சிறைக்குள் சென்றுள்ளார். ஏனென்றால் முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது செய்தியாளர்கள் அவரிடம் ஒரு சில கேள்விகளை வைத்தனர். ஏனென்றால் தற்போது அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதே போல தங்களது கைதிலும் அதே போல அமைச்சர்களின் நிலைப்பாட்டிலும், அதாவது தமிழக அமைச்சர்கள் அவ்வப்போது எடுத்து வரும் நிலைப்பாடுகளுக்கு மத்திய அரசு காரணமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் முன்வைத்தார்கள். அவை அனைத்திற்குமே அவர் நகைச்சுவையாக பதிலளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நாம் ஒரு தகவலை கேட்டோம். அமைச்சர்கள் ஆலோசனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்த போது அவர்கள் அதை நான் அமைச்சர்கள் ஆலோசனை என்று கூறுகிறேன் என்ற ஒரு நகைச்சுவையாக பதிலளித்து சென்றார். ஆனால் தற்போது இந்த சந்திப்பானது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே தினகரன் கைதுக்கு டெல்லி போலீசாரால் தினகரன் கைது செய்யப்படுவதற்கு முன்பு தான் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்க விரும்புவதாக தெரிவித்திருந்தார். அதை அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களிடம் தெரிவித்துவிட்டு தான் ஒதுங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் கட்சி இரு பிரிவாக இல்லாமல் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பது தனது ஆசை என்று கூறி அவர் கட்சியிலிருந்து ஒதுங்குவதாக கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் கைதுக்கு பிறகு ஜாமீனில் தற்போது வெளிவந்தார். ஜாமீனில் வெளியே வந்தவுடன் நான் கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுபட்டேன். ஆனால் அதுவே இந்த 45 நாட்களில் நடக்கவில்லை. இனி அது நடக்குமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தவாறே தான் அவர் கூறியிருந்தார். தற்போது இந்த சந்திப்பில் அது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இனிவரும் காலங்களில் இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தொடரில் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் திரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் இருப்பார்கள் என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் உள்ளன. இந்த கேள்விகள் அனைத்துக்கும் இந்த ஆலோசனையின் போது அவர்கள் சசிகலாவுடன் ஆலோசனை நடத்துவார்கள். மேலும் இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தேன். அதில் நான் என்ன நிலைப்பாடு, என்னோட நிலைப்பாடு, இறுதி நிலைப்பாடு என்ன என்பதை கூறுவேன் என்பதை தெளிவாக கூறியிருந்தார். இதற்கு முன்னதாக சசிகலா அவர்கள் பரோலில் வெளியே வர உள்ளதாக ஒரு தவறான தகவல்கள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவி வந்தது. இது தொடர்பாகவும் அவரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அந்த மாதிரியான எந்த தகவலும் இல்லை, அது பொய்யான தகவல் என்று உறுதிபட தெரிவித்திருந்தார். தற்போது அவர் உள்ளே சென்று சுமார் 8 நிமிடங்கள் ஆகியுள்ளது. இந்த சந்திப்பு சுமார் 2 மணி நேரம் நீடிக்கும் என்று ஏற்கனவே நாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் சிறைத்துறை நிர்வாகத்திடம் வழக்கமாக அவர்கள் வழங்கும் நேரம் 40 நிமிடம். இவர்கள் கூடுதலாக அவகாசம் கேட்டுள்ளார்கள். அதற்கும் சிறைத்துறை அனுமதித்துள்ளது. என்றால் உறவினர்கள் வரும்போது இது போன்ற அனுமதிக்க சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் சூப்பரண்ட் அவர்கள் நமக்கு தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பானது சுமார் 2 மணி நேரம் வரை, அதாவது 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார்.